வணக்கம். இந்த வீடியோல இந்த லைனிங் பிளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சாரி பிளவுஸையும் அதுக்கு உள்ளார கொடுத்துருக்கிற லைனிங் பிளவுஸையும் ரெண்டுத்தையும் ஒன்னா அளவா வச்சு அங்கங்க நம்ம வந்துட்டு இந்த குண்டூசிகளை குத்தி வச்சுக்கணும். குத்தி வச்சுட்டு இதை அப்படியே தைக்க முடியாது. இது ஓரங்கள்ல முதல்ல வந்துட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டாட்ஸ் பிடிக்கணும். முதல்ல வந்து நம்ம பேக் போர்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி குண்டு ஊசி போட்டுட்டே நம்ம தையலை போட்டுட்டோம். ஆனா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த குண்டூசிகள் வந்துட்டு கொஞ்சம் நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த டாட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டா வரணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்துட்டு முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டு துணிகளையும் கரெக்டான அளவுல வச்சு ஓரமா முதல்ல ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம டாட்ஸ் பிடிக்கணும். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல ஒரு சைட்ல இருக்கிற ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நான் ஃபுல்லா ஓரம் அடிக்க போறேன். அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி டாட்ஸ் பிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் வந்துட்டு ரெண்டு துணியையும் ஜாயின் பண்ணி ஓரமா தையல் போட்டுருச்சு. இப்போ நீங்க டாட்ஸ் பிடிக்கும் போது இந்த துணி வந்து விலகாது. அதனாலதான் இந்த வந்துட்டு நான் ஓரத்துல தையல் போட்டுக்க சொன்னது. இப்போ நம்ம எப்போதும் போல எப்படி டாட்ஸ் பிடிப்போமோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம டாட்ஸை பிடிப்போம். ஷோல்டர்ல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேரா தான் நம்மளோட டாட்ஸ் இங்க வரப்போகுது. ஷோல்டர்ல இருந்து, அதாவது உங்களோட நெக் போர்ஷன் சைட்ல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கிருந்து நேரா நம்ம கீழே மார்க் பண்ணிப்போம். இந்த இடத்துல வருது. இப்போ நம்ம இதை அப்படியே ஃபோல்ட் பண்றோம். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களோட டாட்ஸுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் இது. இங்க இருந்து 2.5 இன்ச். இதுதான் ஃபர்ஸ்ட் டாட். ஷோல்டர்ல இருந்து நம்மளோட நெக் போர்ஷன்ல இருந்து 1 இன்ச் எடுத்திருந்தேன். இங்க இதுக்கும் இதுக்கும் 1 இன்ச். அதோட நேரா நம்ம வந்துட்டு நான் ஒரு மார்க் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டேன். இங்க இருந்து திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இங்க 2 to 2.25, 2.5 வரைக்கும் மேக்சிமமா வச்சுக்கலாம். அது அவங்கவுங்களோட அளவு பிளவுஸை பொறுத்து நீங்க வச்சுக்கோங்க. நான் அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த டாட்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 2 டாட்ஸையும் அப்படியே பிடிச்சிடும். மார்க் பண்ண இடத்துலயே நான் வந்துட்டு தையல் போட்டாச்சு. இப்போ சென்டர் டாட் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நீட்டா தெரியும். இப்போ என்ன பண்ணணும், இந்த நெக் போர்ஷன் சைடு, அதாவது பட்டன் சைடு, இதுதான் நம்மளோட பட்டன் சைடு, அதை ஈக்குவலா மடிச்சுக்கோங்க. இந்த கார்னரும் அந்த கார்னரும் ஒரே அளவா இருக்கிற மாதிரி சமமா மடிச்சிட்டு அங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் அப்படி லைட்டா ஒரு தையல். கீழ் டாட் மட்டும்தான் 1 இன்ச் இருக்கணும். இந்த சைட்ல, அதாவது பட்டன் சைடு வர டாட் வந்துட்டு 1/2 இன்ச் தான் இருக்கணும். 1/2 இன்ச்ல இருந்து நீங்க ஸ்லைட்டா அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல முடிக்கணும். இப்போ 2 டாட்ஸ் பிடிச்சாச்சு. சென்டர் டாட், அதே மாதிரி இந்த பட்டன் சைடு வர சைடு டாட் பிடிச்சாச்சு. இப்போ 2 கார்னர்ஸையும் பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இது சாதாரணமாக நம்ம இன்சைட் அவுட் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்னர்ஸுமே வந்துட்டு பாயிண்டடாக நிற்கும். அந்த 2 கார்னர்ஸை பிடிச்சிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு மடக்கிக்கோங்க. அதுதான் உங்களோட ஆம்ல வர டாட். இது ஒரு ஈஸியான மெத்தடு. இங்கேயும் ஒரு 1/2 இன்ச். அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு லாங்காக கொண்டு வந்துட்டீங்கன்னா
ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு ஈஸியாக கிடைச்சிடும். ஸ்டிச் பண்ண பிறகு நம்மளுக்கு எப்படி டாட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். எல்லா டாட்ஸையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைச்சிருக்கும். இதை வந்துட்டு அவுட் சைட் பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் நீட்டான ஒரு டாட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இந்த மாதிரி நல்ல பாயிண்டடாக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கீழே பட்டி போர்ஷன். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த போர்ஷனையும் அதுக்கு எதிர் சைடில் இருக்கிற போர்ஷனையும் நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கணும். என்னோட அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு பட்டி போர்ஷன் எப்படி ஜாயின் பண்ணுறது லைனிங்கில் அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் பார்க்குற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.